ஹalleluya ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே உம்மை துதிக்கிறோம். தூயாதி தூயவரே உம்மை துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். வல்லவரே, நல்லவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு மாறாதவரே, வல்லவரே, நல்லவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராயிருந்து அற்புத அதிசயங்களை செய்கிறவரே, மனிதரில் ஒருவரும் கண்டிராத, ஒருவரும் காணக்கூடாத என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறப்பா. ஒவ்வொருவரும் வாயை விரிவாய் திறந்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்திலே வாழ்வது ஆண்டவருடைய கிருபை. கிருபை இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கிருபைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வேதத்திலே நாம் வாசிக்கிற வண்ணமாய் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல அதை எண்ணி நாம் முழு உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். வேதத்திலே நாங்கள் வாசிக்கிற வண்ணமாய் கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி கர்த்தர் மனுபுத்திரை கண்ணோக்கி பார்க்கிறார். அதனால் துதிக்க வந்திருக்கின்ற நாம் உணர்வோடு துதிப்போம். உணர்ச்சி வசமாய் அல்ல, உணர்வுள்ளவர்களாய் நாம் ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் உண்மையாகவே நம்முடைய துதிகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நல்ல ஆண்டவராயிருக்கிறார். நாம் வேதத்திலே வாசிப்போமானால் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த போதிலும் அவர்கள் வாய் அமைதியாய் மௌனமாய் இருக்கவில்லை. எப்படியாகிலும் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கைகளிலே கால்களிலே விலங்கிடப்பட்ட போதிலும் அவர்கள் ஆண்டவரை நோக்கி துதித்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் அப்போஸ்தலர் 16:25 நாம் வாசிக்க நாம் பார்க்கின்றோம். அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள், பாரங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், இடுக்கண்கள், இக்கட்டுகள் எவை இருந்தாலும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவரை துதித்து நாம் அவரை ஆர்ப்பரிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் கர்த்தர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். அதுதான் பவுலும் சீலாவுடைய வாழ்க்கையில நடந்தது. அவர்கள் நடு ராத்திரியில ஆண்டவரை துதித்து பாடினார்கள். துதித்து பாடின போது சிறைச்சாலை கதவுகள் அகன்றது, கட்டுகள் அகன்றது. அவர்கள் ஆண்டவரை அவர்கள் தைரியத்தோடு துதித்தார்கள். அதுபோல நாமும் ஆண்டவரை துதிப்போம். துதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவித கட்டுகளையும், அது ஒருவேளை சாபத்தின் கட்டாயிருக்கலாம், பாவத்தின் கட்டாயிருக்கலாம், நோயின் கட்டாயிருக்கலாம், வறுமையின் கட்டாயிருக்கலாம், அது எப்பேற்பட்ட கட்டாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல்
நம்மை சூழ்ந்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். ஆமா ஆண்டவரே, செங்கடல் போன்ற ஆண்டவரே பல பாடுகள் பிரச்சனைகள் எங்கள் சூழ்ந்து வந்தாலும் ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர் என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறப்பா. ஒருவரும் மௌனமாய் இருக்காதீர்கள். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதியுங்கள். நம்மை துதிப்பதற்காக தான் ஆண்டவர் நம்மை பைத்திருக்கிறார் இந்த உலகத்தில். வேதத்தில் நாங்கள் வாசிக்கிற ஒன்னமாய் ஏசியா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன ஆண்டவர் அவர் துதியை சொல்லி வரும்படியாய் அவருக்கு சாட்சிகளாய் வாழும்படி இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார். அவைகளை எண்ணி நாம் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒவ்வொருவரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. யாரெல்லாம் இந்த வார்த்தையை இயேசு என்ற நாமத்தை உபயோகிக்கிறீங்களோ அவள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் அகல்கிறது, அவள் வாழ்க்கையில் இருக்கிற நோய்கள் பறந்து போகிறது. ஏனென்றால் இயேசு என்ற நாமத்திற்கு அப்பேற்பட்ட வல்லமை உண்டு. இயேசு என்ற நாமத்திற்கு அப்பேற்பட்ட ஆண்டவரே உம்முடைய நாமம் சொல்லும்போது பேய்கள் நடுங்குகின்றன. அப்பேற்பட்ட நாமத்தை உங்களுடைய வாயினால் உச்சரிங்க, அறிக்கை பண்ணுங்க. இயேசுவே நீ நல்லவர், என் வாழ்க்கையில் நீ நல்லவராய் இருக்கிறீர், நீ போதுமானவராய் இருக்கிறீர் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஏசப்பா நீங்க நல்லவங்க, என் வாழ்க்கையில இம்மட்டும் எங்களுக்கு சுகன் பலன் ஜீவனை கொடுத்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஒவ்வொருவரும் வாயை விரிவாய் திறந்து சொல்லும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்ற அவராலே முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இயேசு உங்கள் வாழ்க்கையில இடைபெறுவார் என்றால், இயேசு உங்கள் வாழ்க்கையில அவர் உங்களோடு இருப்பார் என்றால், நீங்கள் அற்புதத்தின் பாதையில அதிசயத்தின் பாதையில நடத்தப்படுவீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆண்டவரை நோக்கி துதியுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லுங்க. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாலும் பாதாலும் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாலும் பாதாலும் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆமா, அப்பேற்பட்ட அந்த நாமத்தை தான் நாம் துதித்து கொண்டிருக்கிறோம். எப்படியாய் சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் துதித்த போது அவர்கள் கட்டுகள் அகன்றன. அவர்களை காவல் காத்த காவலர்கள் தங்களை மாய்த்து கொண்டு அவர்கள் போகும்போது பவுலும் சீலாவும் உரத்த சத்தமாய்
உங்களுக்கு ஒன்றும் கெடுதியை உண்டாக்கி கொள்ளாதீர்கள், நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களிடத்தில் சொன்னபோது அவர்கள் அந்த காவல் சேவர்கள் அவர்களை பார்த்து, ஆண்டவன்மாரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை கேட்டபோது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்போது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். துதியின் மூலமாய் ஒரு ஆத்துமாவை அவர்கள் ரட்சித்ததை நாம் பார்க்கின்றோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், இதில் கலந்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் என்னோடு சேர்ந்து துதி ஆராதனையில் கலந்து கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இடைப்படுவார். அவருக்கு இடம் கொடுங்கள், இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் சொல்லுகிறான், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் சங்கீதக்காரனை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், அவன் ஒரு அரசனாய் இருந்த போதிலும் அவனுக்கு எப்பேற்பட்ட பலவிதமான வேலைகள் இருந்தாலும், அவன் அரசனாய் இருந்தாலும் ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையில முக்கியத்துவத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை முன் வைத்தான். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இதை பார்த்து கொண்டு என்னோடு ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கிற அருமையான வாலிபனே, வாலிப தங்கையே, நீயும் உன்னுடைய காரியங்களில் ஆண்டவரை முதன்மை செலுத்தும் போது, இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, இந்த இயேசுவை நீர் உமக்கு முன்பாக நிறுத்தும் போது உடைய பாதைகள் எல்லாம் அவர் செவ்வைப்படுத்துகிறவராயிருக்கிறார். உன் பாதைகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வை பண்ணுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிற வண்ணமா, ஒருவேளை நாம் போகின்ற பாதை கரடுமுரடான பாதையாயிருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் முட்கள் நிறைந்த பாதையாயிருக்கலாம். அந்த பாதையில் இந்த இயேசுவை நீ நினைத்துக் கொள்ளுவாயானால், இந்த இயேசுவுக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பாயானால், இந்த இயேசுவை உனக்கு முன்பாக நீ நிறுத்துவாயானால், இந்த இயேசுவுக்கு முன்பாக நீ நிற்பாயானால், உன்னுடைய பாதைகள் எல்லாவற்றையும் அவர் செவ்வை பண்ணுகிற ஆண்டவராயிருக்கிறார். இந்த ஆண்டவரைத்தான் நாம் துதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறாப்பா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறாப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உயிரே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய திரு நாமத்தை ஸ்தோத்திரி. என் உயிரே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த கனிவான செயல்களை அனைத்தையும் மறவாது என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரை நாம் எதற்கு துதிக்க வேண்டுமா? அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து, நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கி, நம்மை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறார். நம்முடைய வாயை ஆண்டவரே அவர் நன்மையினால் திருப்தி ஆக்குறார். இவைகளை எண்ணி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்க வேண்டுமா? என் பாவங்களெல்லாம் கர்த்தர் மன்னித்திரே, என்னை நோய்களெல்லாம் நீக்கினிரே, என்னை ஆண்டவரே அழிவிலிருந்து என்னை மீட்டு எடுத்தீரே என்று சொல்லி நாம் ஆண்டவரை துதிக்கும் போது, ஆண்டவர் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மோடு கூட இருந்து செய்கின்ற காரியங்கள் பயங்கரமான காரியங்களாய், நம்மை கொண்டு ஆண்டவர் இந்த உலகுக்கு அவரை வெளிப்படுத்துகிற காரியங்கள் மிக பயங்கரமாக இருக்கும். நாம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயேசுவுக்கு இடம் கொடுத்து யாரெல்லாம் இந்த இயேசு தம்முடைய வாயினால் அறிக்கை செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கட்டுகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி துதிப்பே, தினம் ஆடி ஆடி மகிழ்வே. நான் பாடி பாடி துதிப்பே, தினம் ஆடி ஆடி மகிழ்வே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே,
எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறா, என் இயேசு ஜீவிக்கிறா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா, என்னே ஆனந்தம். ஆம் ஆண்டவரே, ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரை நீங்கள் துதிக்கும் போது ஆண்டவர் உங்களை விடுதலை செய்கிற தேவனாயிருக்கிறார். எல்லாவித பாரமான கட்டுகளிலிருந்து அவர் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி, இளைப்பாறுதல் தருகிற தேவன் மாத்திரம் அல்ல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரிடத்தில் அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நாம் கற்றுக்கொள்ளும் போது அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை இலகுவாயும் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர், ஒருவேளை நாம் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட சுமைகளோடு பாரங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால், பாரத்தை இயேசுவின் மீது வைத்துவிட்டு அவரை நாம் விடுதலையோடு ஆராதிக்கும் போது, விடுதலையோடு அவரை துதிக்கும் போது, நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியாய் நம்முடைய பாரங்களை கர்த்தர் மீது வைக்கும் போது அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை விடுதலையோடு அவரை ஆராதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்படியாய் நாம் ஆண்டவரை துதிக்கும் போது உண்மையாகவே துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஆமா ஆண்டவரே, அப்படியாய் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உம்மை துதித்து உம்மை நாங்கள் ஆர்ப்பரித்து பாடும்போது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட மலை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் ஆண்டவரே அதெல்லாம் மறைந்து போகக்கூடியதாக இருக்கிறது. அதனால் நாம் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு நாம் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு மே துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஒவ்வொரு ஆண்டவரை வாய் விரிவாய் திறந்து சொல்லுங்கள், இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. நன்றியோடு மே துதிக்கிறோம்ப்பா. எல்லாம் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு மே துதிக்கிறோம், நன்றியோடு மே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த மாதம் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆமா ஆண்டவரே, அப்பா உம்மை மனதார நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஆண்டவரே.
அப்படியா இதோ ஆண்டவரே என்னோடு சேர்ந்து உடைய நாமத்தை ஆண்டவரே துதித்து பாடின உடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே நீர் மாறாத தேவனாய், அவளை விட்டு விலகாத தேவனாய், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவித கட்டுகளையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் உடைத்தெறிகிற தேவனாய் இருக்கிறீர். ஆமா ஆண்டவரே, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி தேவரீ சகல அக்கிரமங்கள் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தள்ளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளையாகிய பலியை நாங்கள் செலுத்துவோம் என்று ஓசியா தீர்க்கன் சொல்லுகிற வண்ணமாய் அப்படியாய் ஆண்டவரே எங்கள் உதடுகளின் காளையாகிய தோத்திர பலிகளை நம்முடைய பாதத்தில் நாங்கள் செலுத்திருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இதோ ஆண்டவரே இந்த வேளையில் நம்ம ஆண்டவரை துதித்து இந்த துதி ஆராதனை நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இதை நாம் முடிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா நன்றியோடுமே துதிக்கிறாப்பா. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே, நல்லவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம். சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறாப்பா. இதோ இவ்வளவு நேரம் ஆண்டவரே உம்முடைய நாமங்களை சொல்லி நாங்கள் துதித்தோம். ஆண்டவரே இதில் பங்கு கொண்ட உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் இடைபடுவீராக. அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கண்டுகொள்ள உண்மையாகவே அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் அகன்று ஓட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய், கர்த்தர்களுக்கு துணையாயிருந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறாப்பா. ஆண்டவரே விசேஷமாய் இந்த நாளிலே பேர்பட்ட ஒரு தருணத்தை கொடுத்த அருமையான ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, கிரைஸ்ட் காலிங் டிவி அன்பு ஸ்தாபனர் அருமையான அன்பு சகோதரர் ஆண்டவரே கர்த்தாவே டேனியல் ஆண்டவரே செல்லமுத்து அவர்களுடைய திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு தாகத்தோடு ஒரு வாஞ்சையோடு எப்படியாகிலும் இந்த இயேசுவை மற்றவர்களை அறிந்து கொள்ள வேண்டுமே, மற்றவர்களுக்கு எப்படியாகிலும் இந்த இயேசுவை நான் அறிவிக்க வேண்டுமே என்று சொல்லி ஒரு வாஞ்சியோடு ஒரு தாகத்தோடு இந்த ஊழியத்தை எடுத்து செய்கிற அன்பு சகோதரனை கர்த்தர் அப்பா நீர் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வேதத்தில் நாங்கள் வாசிக்கிற வண்ணமாய் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்ற வேத வசனத்தின்படி இந்த நாளில் அன்பு சகோதரரை ஆண்டவர் அவர் செய்கின்ற ஊழியங்கள் ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்முடைய அன்பின் கரம் கூட இருந்து இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவை எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஆண்டவரே இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் கூடி செபிக்கிறோம். ஆண்டவரே பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற அந்த நம்பிக்கை தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் எங்களை வாழ வைத்து கொண்டு இருக்கிறதப்பா. அப்படியாய் ஆண்டவரே கர்த்தாவே இதோ இந்த நாளிலே இசைக்கிற மீட்டிற அருமையான அன்பு சகோதரர் ஒவ்வொருவரும் அன்பின் கரம் கூட இருந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பரும் எங்கள் மெய்ப்பரும் எங்கள் கண்காணியருமாகி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதங்களை பணிந்து தாழ்மையோடு ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அன்பான கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, இந்த துதி ஜெப ஆராதனையை பார்த்த உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மேலும் இது போன்று நீங்களும் எங்கள் கிரைஸ்ட் காலிங் டிவியில் ஆராதனை செய்ய விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை கர்த்தருடைய நாம மகிமைக்காக முற்றிலும் இலவசமாக எடுத்து ஒளிபரப்பு செய்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.